வணக்கம், என் பெயர் சர்வேஸ்வர். இப்பொழுது நான் கதை சொல்லப் போகிறேன். ஒரு நாள் ஔவையார் பாட்டி சின்ன குழந்தையிலேருந்து ஔவையார் பாட்டிக்கு பிள்ளையார் மேலே ரொம்ப பக்தி இருக்கும். இப்போ பிள்ளையார் ஒரு நாள் ஔவையார் பாட்டி பிள்ளையாருக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் கைலாயத்துக்கு போறேன்னு கூப்பிட்டாங்க. ஔவையார் பாட்டி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கூப்பிட்டதுனால ஔவையார் பாட்டி வேகமா பூஜை பண்ணாங்க, தோரன்னு. அப்ப பிள்ளையாரே நீ ஏன் இவ்வளோ வேகமா பூஜை பண்ற, நீ மெதுவா எனக்காக பூஜை பண்ணு, எனக்காக சேர்த்து ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னாங்க. அப்ப ஔவையார் பாட்டி விநாயகர் அகவல் சொன்னாங்க. உடனே பிள்ளையாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் எதுக்கு கைலாயத்துக்கு போயிருப்பாங்க, எதை வச்சு கைலாயத்துக்கு போயிருப்பாங்க? சேரமான் பெருமாள் பறக்கும் குதிரையை வச்சு கைலாயத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் ஐராவகை யானையில கைலாயத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்ப ஔவையார் பாட்டி விநாயகர் சொன்னாங்கல்ல, சொன்னோடனே பிள்ளையாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே ஔவையார் பாட்டிய பிள்ளையார் அவரோட தும்பிக்கையால தூக்கி கைலாயத்திலே விட்டுருவாங்க. அப்புறம் சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் அப்புறம் என்னடா இது, எவ்வளோ வேகமா குதிரையிலையும் யானையிலையும் வந்தோம், அதையும் தாண்டி இவ்வளோ வேகமா முதல்ல நிற்கிறாங்களே இந்த ஔவையார் பாட்டின்னு யோசிச்சாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டா எல்லா நன்மையும் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும்.